வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 10/9/2025 ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் பதிவும் திருப்பூர் மார்க்கெட் தினசரி பதிவும் கொடுத்துட்ருக்குறேங்க. இப்போ பார்க்கலாங்க ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் பதிவு. தக்காளி பார்த்தீங்கன்னா சிவம் மதன் தக்காளி 100 to 150 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சாகோ தக்காளி 120 முதல் 180 வரைக்கும். பந்தல் தக்காளி ஒரு சில தக்காளி 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாயிலேயே பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய், உருண்டை மிளகாய் 2 டைப் வருதுங்க. சம்பா பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக 30 to 36 இருக்கும். புது உருண்டை பார்த்தீங்கன்னா 40 to 45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் நேற்றைய விலை காட்டிலும் உருண்டை மிளகாய் கிலோவுக்கு 3 ரூபா உயர்வுன்னு சொல்லாங்க. அடுத்து அவரைக்காய்ங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பஞ்சு கோழி அவரைக்காய் 1 கிலோ 17 ரூபாய்க்கும். நார்மல் பட்டை அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 22 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் வந்தால் 8 to 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 70 to 80 ரூபா வரைக்கும். செகண்ட் குவாலிட்டி இஞ்சி 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்னாலே அனைத்து விவசாயம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு சின்ன வெங்காயம். ஏன்னா அங்கே தான் வெங்காயம் அதிகமாக வருங்க, வரத்து அதிகமாக வருங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையை 25 to 38 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. காட்டுக்குள்ளே 25 to 30 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. சின்ன வெங்காயம் விலை குறைவாக தான் இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 160க்கும். செகண்ட் குவாலிட்டி பூண்டு 130 140க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்தால் 18 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க இது பயிரும்பாங்க. பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக 10 ரூபா ரேட்லேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க செடி முருங்கை, கரும்பு முருங்கை, மரத்துக்காய் 3 டைப் வருதுங்க. செடி முருங்கை 47க்கும், கரும்பு முருங்கை 47க்கும், மரத்துக்காய் 27க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா 15 ரூபாயிலேருந்து 26 ரூபா வரைக்கும் பாகற்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் சுரை 17 ரூபாய்க்கும், பேப்பர் சுரை 9 ரூபாய்க்கும், தரையில் வர சுரை 7 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவோட கட்டு பார்த்தீங்கன்னா 7 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக வெண்டைக்காய் இருந்தால் 15 ரூபாயிலிருந்து கீழே 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 6, 7, 8, 10 அந்த கண்டிஷன் விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய்ங்க 18 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம் பழங்க 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 70 to 80 ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டி பழமும், செகண்ட் குவாலிட்டி பழம் 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கும், நெட்டை ரகம் புடலங்காய் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க இது சீனி அவரைக்காய்மாங்க. அதிகபட்ச விலையாக 1 கிலோ 25 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா விலை உயர்வாக தான் இருக்குதுங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. பூசணிக்காய்ங்க 1 கிலோ 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வர பதிவு பாருங்கள். இப்போ சேனக்கிழங்கு விலை கேட்டிருந்தீங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30 to 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து உங்கள் விவசாயத்தான யூடியூப் சேனல் தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.